ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருச்செந்தூரோட மகா கும்பாபிஷேகத்தோட யாகசாலைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் அதுக்கு போகலை. அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி போன வீடியோ தான் இப்போ எடிட் பண்ணி போடுறேன். ஓகே, வாங்க எங்கள் கூட போகலாம். காலையிலேயே ஒரு 10:15 கிட்ட ட்ரெயினை 9:45 வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அங்கே போவோம் 10 மணிக்கிட்ட போயிட்டோம். வீட்டிலேருந்து 1/4 மணி நேரம் தான். உள்ளே போய் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துலேயே ட்ரெயின் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறி உட்காந்தா நம்ம குட்டியில் வருஷம்லாம் இருக்கவே மாட்டேன்ட்டான். அங்கே ஓட இங்கே ஓட மேலே தொத்திக்கிட்டு கிடந்தான். அவனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயினில் போனதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 10:30 தென்காசியில் ட்ரெயின் ஏறினா 12:30 திருநெல்வேலியில் கொண்டு வந்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிக்க கரெக்டாக 1:30 ட்ரெயின் வந்துருச்சு. அதில் ஏறி திருச்செந்தூர் 3:30 மணிக்கு கிட்ட போச்சு. இந்த ட்ரெயினில் கூட்டமாக இருந்துச்சு. உட்கார இடமே இல்லை. நம்ம குட்டியரசர் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்னோம். அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியல. அன்றைக்கி கொஞ்சம் கதவு கிட்ட கொஞ்சம் தள்ளி உட்காந்துச்சு. நம்ம குட்டியரசர் உட்காந்தாதான் தூங்கிட்டான். அங்கே திருச்செந்தூரில் போய் இறங்குனதும் சரியான மழை ஊற்றுன்னு ஊற்றிருச்சு. நம்ம குட்டியரசரை உள்ளே தள்ளி ஒரு பிஸ்கட்டையும் கொடுத்து நிற்க வச்சாச்சு. மழை கொஞ்சம் விரிச்சதுக்கப்புறம் தான் வெளியிலேயே தூக்குனேன் அவனை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்ததும் கொஞ்சம் ஆட்டோ பிடிச்சி அப்படியே கிளம்பியாச்சு. மருமவன் தான் நல்லா தூக்கி வச்சுட்டே சுற்றினா. எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோவை பிடிச்சி அப்படியே கோயிலுக்கு போயாச்சு. அங்கே உள்ள மண்டபத்துக்கிட்ட போய் இறக்கி விட்டுட்டாங்க. ஆனால் அங்கே நல்லா மழை பெஞ்சு தனியாக தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள ரூமை போய் தேடுவோம் அப்படின்ட்டு ரூமுக்கு தான் போனோம். எங்களையும் லக்கேஜையும் வச்சுட்டு அலைய முடியாதுன்ட்டு கோயில் பக்கத்தில் ஏதாவது ரூம் இருக்கா அப்படின்ட்டு தேடி உள்ளே போனோம். உள்ளே போனதுமே முருகர் காட்சி கொடுத்துட்டாரு மயில் ரூபத்தில். 2 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூருக்கு வந்தது. இப்போ வந்து பார்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புது புது பில்டிங்லாம் கட்டி சூப்பராக இருக்குது. நானே ஒரு செகண்டில் வேறு எங்கேயும் வந்திருக்கேனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி மட்டும் நல்லா காலியாகிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம நேரத்துக்கு அங்கே ஸ்ரீகுமரிலேருந்து தண்ணி டப்பா வச்சுருந்தாங்க. போய் எல்லா கனியும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு போயாச்சு. ஓகே, வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கனால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.